நேயர்களே, பொங்கலுக்கு முன்பு மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறது. அந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பெரிய ஷாக். என்ன ஷாக் அப்படின்னு கேட்டா, ஒரு 25-30 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணியை திரு டிவிகே அணியின் தலைவர் விஜய் அமைத்திருக்கிறார். அந்த அறிவிப்பு அபிஷியலா வரப்போகிறது என்ற செய்திகள் கசிந்திருக்கிறது. அதில் உண்மை தன்மை அது வெளியானவுடன் உங்களுக்கு உறுதியாகிவிடும். அமமுகவினுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து கடந்த சில வாரங்களாக ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் தற்போது முடிவு எட்டப்பட்டு விட்டதாகவும், இந்த அடிப்படையில் இந்த முடிவை மகிழ்ச்சியோடு அவர்கள் 2 பேரும் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும், அமமுகவின் தலைவர் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இருவருடைய அனுபவம் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில், ஒருங்கிணைப்பதில் தனது கட்சி வருங்காலத்தில் வலுப்பெறும் என்று டிவிகேயினுடைய தலைவர் திரு நடிகர் விஜய் நம்புவதாகவும், அதனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சிக்கலும் ஏற்படவில்லை என்ற தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதுல அவர்களுக்குள் 40 இடங்களை மொத்தமாக கேட்டதாகவும், அது சற்றேறக்குறைய முடிவாகி இருந்தாலும் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் டெல்டா மண்டலங்கள், தென் மாவட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தற்போது அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும், அங்கு வலிமையான முறையிலே பிரச்சாரத்தை திரு டிடிவி, ஓபிஎஸ் மற்றும் விஜய் அவர்கள் மேற்கொண்டால் திமுகவுக்கு அது ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் மட்டுமல்லாமல் பழனிசாமியின் தலைமையில் இருக்கும் அதிமுக உருக்குலைந்து போவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. இப்ப பழனிசாமி தொடர்ந்து இவர்களை எல்லாம் சேர்க்க மறுக்கிறார். அது எவ்வளவோ அமித்ஷா வரைக்கும் பேசி பார்த்தார்கள். பழனிசாமியை மசிய வைக்க முடியவில்லை. மூத்த தலைவர்கள், 2ஆம் மட்ட தலைவர்கள் அப்படி என்று சொல்வதை விட பழனிசாமிக்கு விட அதிக அக்கறை கொண்ட அனுபவமான தலைவர்கள் நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம், வேலுமணி, தங்கமணி, இந்த மாதிரி பலரும் போய் அண்ணங்கிட்ட பேசினது கடந்த காலம். இந்த முறை சொன்னார்களாம் எடப்பாடிட்ட, இவர்களை கடந்த முறை சேர்க்காமல் விட்டது நமக்கு வம்பு. அது இந்த முறை 10,000 வாக்குகளை தொகுதிக்கு பிரித்து விட்டால் நாம் வெற்றி பெறுவது சிக்கனமாகிவிடும். ஆனாலும் நாங்கள் சொல்வதை நீ கேட்க போவதில்லை, நீங்களே முடிவெடுத்துக்கிடுங்க அப்படின்ட்டு எடப்பாடி கிட்ட சொல்லிட்டதாக அதிமுக தரப்பிலிருந்து ஒரு செய்தி நமக்கு இன்று காலை கிடைத்திருக்கிறது. அவரு ஓபிஎஸ் கட்சியில சேர்ந்து பல குழப்பம் வரும் என்று சேர்க்க மறுத்தாலும், அவர் தனியாக பாஜகவின் ஆதரவிலே ஆட்களை நிறுத்தட்டு நாமளும் நிறுத்துவோம் எந்த மாதிரி அவர் ஒரு முடிவை எடுக்கலாம் யோசித்து கொண்டிருப்பதாக ஒரு செய்தி வந்தாலும், அதற்கு வழியே இல்லாமல் நடிகர் விஜய் தவேக அமமுகவோடு கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய நிலையில அது கடைசி தருணத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம், திரு விஜய் என்ன நம்புறாருன்னா, மிக நீண்ட அனுபவம் கொண்ட 2 தலைவர்கள், மிக நீண்ட அனுபவம் கொண்ட தேர்தல்களை நடத்தியவர்கள், சட்டமன்றம் மட்டுமல்ல நாடாளுமன்றத்திலும். அது மட்டுமல்ல, மிக நீண்ட அனுபவம் மட்டுமில்லாமல் ஒரு பெரும் சமூகத்தின் வலிமையான தலைவர்கள். 3 பிரிவுகள் ஒருங்கிணைத்த கல்லர், மறவர், அதே போன்று அகமுடையார், இந்த முக்குளத்தோர்களும் வலிமை வாய்ந்த இந்த 2 தலைவர்களும் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, அதே போன்று விருதுநகர், தென்காசி, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய 60-70 தொகுதிகளில் மிக 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 வலிமையான சக்தியாக இருப்பது, உபரியாக தனித்துவமாக திமுகவின் மீது இருக்கிற எதிர் அரசியல், பாஜகவிற்கு எதிராக இருக்கிற
திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இருக்கக்கூடிய மனோ பிதற்றல், சிறுபான்மை கிறிஸ்தவ வாக்குகள், அதிலும் வெள்ளாளர் கிறிஸ்தவர்கள் வாக்குகள், கத்தோலிக்கர்கள் வாக்குகளை பெரும்பான்மையாக பிரித்து வெற்றி பெற முடியும் என நம்புகிறார்கள். இதுல 20-40 தொகுதிகள்ல சில பல குறையலாம், கூடாது குறையலாம். ஆனாலும் தொகுதிகளை அடையாளம் கண்டு வருவதும், கீழ்மட்ட பூத் கமிட்டியை எப்படி அமைக்கணும், எப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும், எந்த மாதிரி வாக்குகளை திரட்ட வேண்டும் என்பதையெல்லாம் மனமிட்டு பேசியதாகும். அமமுக ரொம்ப தெளிவாகவே சொல்லி கொண்டிருக்காங்க, நாங்கள் பிஜேபி கூட்டணியில் இல்லை, நாங்கள் என்டிஎல் இல்லை அப்படின்ட்டு. இந்த கூட்டணி ஒருவேளை முடிந்தால் பெரும் சவாலாக திமுகவுக்கு அது அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே திமுகவில் தற்போது அவர்களுடைய உதிரி கட்சிகள், கோலிஷன் பார்ட்னர்களுக்குள்ள மிகப்பெரிய பார்ட்னராக இருக்கும் 4% வாக்குகளை வைத்துக் கொண்டிருக்கும் காங்கிரசுக்கும் அவர்களுக்குள்ள முரண்கள் இருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தியை தாண்டி ஆட்சியில பங்குற முரண் இருக்கு. எடப்பாடி வலிமையே இல்லாமல் போயிருக்கிறார். அவர் என்னமோ ஒரு மாய பிம்பத்தில் தன்னை கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார். போற இடங்கள்ல கூட்டங்களை பார்க்கிறார். அது கூட்டப்பட்ட கூட்டம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு அவர் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நம்புகிறார். ஆனால் அவர் செய்த துரோகத்திற்கு இதை பழிவாங்க வேண்டும் என்பதில் ஓபிஎஸ் விட டிடிவி தினகரன் உறுதியாக இருக்கிறார். அதில் அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா எந்தவித தவறும் நடக்காமல் மிகப்பெரிய துரோகி செய்த மாதிரியான ஒரு பூமராங் கட்டமைப்பை எடப்பாடி ஏற்படுத்தியது அமமுகவுக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்திருக்கிறது. ஓபிஎஸ்க்கு வலி அவ்வளோ இல்லை, வலி இருக்கு. ஆனாலும் அவர் இயற்கையாக அவர் சுபாவத்தையும் திரு டிடிவி அவர்கள் சுபாவத்தையும் நாம் இங்கே பார்க்கணும். டிடிவி நான் பழனிசாமியை முதலமைச்சராக்குறதுக்கு நான் ஏன் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை பாரதிய ஜனதாவும் உணர்ந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாஜகவோடு சேர்பவர்கள் கரை சேர முடியாது என்கின்ற எழுதப்படாத விதி தமிழ்நாட்டில் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. இதற்கு இடையில இந்த அலை, இது ஒரு மாய அலைதான். விஜய்ங்கிற அலை ஒரு மாய அலை. இந்த அலைக்கான விகிதாச்சார பரிவர்த்தனை, இந்த அலையினுடைய வேகம், சூழ்ச்சி, சுழல் இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனாலும் இந்த அலை ஒரு பெரிய அளவில் வாக்குகளை காவு கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. அது பூமராங்கா அல்லது எடுத்து அதிகப்படியாக சொல்லப்படுகிற செய்தியா என்பது இன்னும் நமக்கு முடிவு வரல. ஆனால் இந்த முடிவுகள் வந்த பிறகுதான் கேப்டன் விஜயகாந்த் 2006 6.5, அதற்கு பின்பு 8.5, அவர் இறந்து போகும் முன்பு 10.29, இது வரைக்கும் அவருக்கு இதுக்கு மேல வாக்கு போகல. இதையும் தாண்டிய ஒரு தலைவனாக, என கேப்டன் விஜயகாந்தும் விஜயும் ஒரு தலைவனாக சொல்ல முடியாது. அவருடைய பேச்சு வேறு, இவருடைய பேச்சு வேறு. அவருடைய எளிமை வேறு, இவருடைய விஷயம் வேறு. அவர் தைரியமானவர், இவர் அப்படி இல்லை. ஆக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் நடிகர் விஜய்க்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. அவர் வெளிப்படையாக பேசுவார், வெளிப்படையாக கோபப்படுவார், கையில் இருந்த காசுகளை அள்ளி வீசக்கூடியவர், சாப்பிடக்கூடியவர், நல்ல மனிதர் என்ற ஒரு பெரிய பிம்பம் அவருக்கு உண்டு. அந்த வடிவத்தில் கீழிறங்கி பேசுவோராக இவர் இல்லை. எல்லோரும் அவரை சந்திக்கலாம், எல்லோரும் அண்ணா வணக்கம் என்று சொல்லக்கூடியவர். அவருடைய தன்மை வேறு. அப்போ ஒரு அரசியல் கட்சியினுடைய தன்மை இவருக்கு இல்லை. ஆனாலும் இந்த விதத்தில் அவரோடு இருக்கக்கூடிய வலிமையற்ற தலைவர்களாக யார் இருக்கிறா? இந்த ஜார்ஜ் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுன், அதுபோல நிர்மல்குமார், புஷி, இவர்களெல்லாம் வைத்து கடை சேரவே முடியாது. இப்போ உள்ள போன செங்கோட்டையன் ஒரு வலிமையான தலைவர் என்பதை எப்படி நிரூபிச்சிருக்கிறான்னு சொல்றாங்க. ஈரோட்டு பொதுக்கூட்டத்திலே அவர் நிரூபிச்சிட்டார். அவருக்கு பாரம்பரிய அதிமுக காரர், இப்போதும் அம்மாவுடைய படத்தை தான் வச்சிருக்காரு. அதனால ஓபிஎஸோடு அவர் பேசியதோ இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் அடையக்கூடிய செய்தி அல்ல என்று தகவல்கள் இன்று காலை வந்திருக்கிறது. ஆக இது ஒரு பெரும் பின்னடைவை, ஒரு பெரும் தோல்வியை எடப்பாடி பாஜகவுக்கு ஏற்படுத்த போகிறது என்பதில் ஒரு துள்ளி கூட சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.